2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அதில் வந்துட்டு 2 குழந்தைகள். ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையாவது கேர்ளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கேட்குறாங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் 2 சில்ட்ரன் இருக்காங்க, ஃபேமிலியில் 2 சில்ட்ரன். அப்போ வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? ஒன்று 2மே வந்து பாயாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2மே என்ன இருக்கலாம்? கேர்ளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாய் ஒரு கேர்ள், அப்படி இல்லைன்னா ஒரு கேர்ள் ஒரு பாய். சரிங்களா? அப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டோட்டல் பாசிபிலிட்டி வந்துட்டு நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? டோட்டல் பாசிபிலிட்டி நமக்கு 4 கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? அட்லீஸ்ட் 1 சைல்டாவது, ஒரு கேர்ள் சைல்டாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் சைல்டு. அப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் 1னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக 1 இருக்கணும், 1க்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் 1க்கு கீழே இருக்கவே கூடாது. அப்போ 1க்கு மேலே இருக்கிறது எத்தனை கேர்ள் சைல்டு இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2மே பாய். அப்போ என்ன பண்ணுவோம்? இதை எடுத்துக்கவே மாட்டோம். அடுத்து 2மே கேர்ள். நமக்கு என்னது? அட்லீஸ்ட் 1 இருக்கணும், 1க்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்காங்களா? அப்போ ஒரு கேர்ள் இருக்காங்க, இதையும் எடுத்துப்போம். அடுத்து கேர்ள் பாய், இதுலேயும் ஒரு கேர்ள் இருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 3யா? மொத்த பாசிபிலிட்டி 4. அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 3/4. 3/4 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா?